பலன்களை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். இந்த கலிங்கம் அப்படிங்கிற பெயர் இதற்கு ஏன் வந்ததுன்னா, இது பொதுவாக வட மாநிலத்திலிருந்து நமக்கு வந்த தாவரம் அப்படின்றது ஒரு குறிப்பாக இருக்கிறது. இரண்டாவது, ஆற்று பகுதிகளில் மணல் கலந்த ஆற்று பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரமாக இருப்பதாலும் இதற்கு கலிங்கம் அப்படின்னு பெயர். இந்த கொடியை பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஆடி மாத காலங்களில் ரொம்ப அழகான மஞ்சள் நிறமான பூக்களை விட்டு அதன் பிறகு ஒரு தர்பூசணி ஒரு சிறியதாக எலுமிச்சம்பழம் அளவு இருந்தால் எந்த அளவு இருக்குமோ அந்த போன்ற அளவை வைத்து, ஆனால் தர்பூசணி போல வெளியில் கோடுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகையான பழத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த கலிங்கம். இந்த கலிங்கத்தை பொறுத்தவரையிலும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான மருந்து அப்படின்னு சொல்லலாம். நேரிடையாக கலிங்கத்தை மருந்தாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் கிடையாது. ஏன்னா இது மிக மிக அதிகமான கசப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பழம். பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழத்தை எடுத்து அதை 4ஆக அரிந்து அதற்குள் இந்துப்பு முழுமையாக அடைத்து ஒரு வாளி நிறைய வைத்து அல்லது ஒரு பீங்கான் பாத்திரத்தில் இட்டு அதை மண்ணில் ஒரு 40 நாட்கள் புதைத்து வைத்து விடுவார்கள். அதன் பிறகு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பழுப்பு நிறமான காயாக மாறி இருக்கும். இதை மருந்தாக பயன்படுத்துகின்ற வழக்கம்தான் பாரம்பரிய மருத்துவத்தில் உண்டு. இதோட முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பசி ஏற்றி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பசி இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு உணவுடன் கலந்து இதை சாப்பிடும்போது அது இயற்கையான முறையில் பசி சம்பந்தப்பட்ட காரணிகளை அதிகரிக்கும். இன்றைக்கு நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் பசித்து உணவு அருந்துகிறோம் அப்படிங்கிறது. பொதுவாக வேலைக்கு போகக்கூடியவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ற யாருமே பசித்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் கிடையாது. காலை 9 மணிக்கு காலை சிற்றுண்டி, மதிய உணவு 1 மணிக்கு, இரவு உணவு 8 மணிக்கு அல்லது 9 மணிங்கிற ஒரு ரொட்டேஷனல் லைஃப் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கே தவிர யாருக்குமே பசித்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் இல்லை. பசித்து சாப்பிடாத வகையில் இருக்கும்போது சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலை சேராது. அதனால தான் சத்துள்ள உணவை சாப்பிடுகிறோம், இன்றைக்கு ஆர்கானிக் ஃபுட்டு நாங்கள் சாப்பிட்றோம், இருந்தாலும் எங்களுக்கு ஏன் நோய் வருதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரிடத்துலேயும் இருக்கிறது. இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய சக்தி இந்த கலிங்கத்திற்கு உண்டு. இந்த கலிங்கத்திலிருந்து உப்பு வைத்து பதப்படுத்தி எடுக்கப்பட்ட அந்த காய் ஒரு நாளைக்கு 1/2 கிராம், அதாவது 500 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து உணவுடன் கலந்து ஏதேனும் ஒரு வேளை, காலை உணவுடனோ மதிய உணவுடனோ இரவு உணவுடனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட பசியின்மை சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் அது மாறிவிடும். இரண்டாவது, பசியின்மை அப்படிங்கிறது ஒரு நோயாகவே இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது. அனோராக்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இளம் பெண்கள்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உணவு பதார்த்தங்களை அதிகமாக தவிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். காலை உணவு கிடையாது ஒரு பழம், மதிய உணவு கிடையாது ஏதோ ஒரு 4-5 காய்கறிகள், இரவு உணவு கிடையாது மீண்டும் பழச்சாறு அல்லது பழம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க உணவில் குறைக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய வேலைகளிலேயோ உடல் உழைப்பிலேயோ எந்த மாற்றமும் இருப்பதில்லை. அப்போ உடல் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, அவங்க உடலில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கொழுப்பு சம்பந்தப்பட்ட அமிலங்களை சாப்பிட ஆரம்பிக்கும். உடல் எடை வேகமாக குறைவது போல ஒரு தோற்றத்தை அது உருவாக்கும். திடீர்னு ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு உணவை பார்த்தாலே வாந்தி எடுக்கின்ற ஒரு சூழலாக அது மாறும். அப்போ நம்ம போய் பரிசோதனை செய்து பார்த்தோமே ஆனால் அவர்களுடைய உடலில் கீட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளுடைய அளவு அதிகமாக இருக்கும், அல்லது அவர்களுக்கு காச நோயுடைய குறிகள் ஏதாவது இருக்கலாம். மூன்றாவது பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஈரல் செயல் குறைபாடு நோய் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த மூன்றுமே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த நோய்க்கு அனராக்சியா அப்படின்னு பேர். இது மாடர்ன் வேர்ல்டில் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதாவது அமெரிக்காவில் குறிப்பாக இந்தியர்களிடையே இந்த மூடத்தனம் மிக மிக அதிகமாக இருக்கிறது.
இந்த நோயை சரி செய்யக்கூடிய சக்தி பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த கலிங்கத்திற்கு உண்டு. கலிங்கத்திலிருந்து உப்பு வைத்து பதப்படுத்தி எடுக்கப்பட்ட அந்த காயை ஒரு 1 கிராம் அளவுக்கு, அனோரெக்சியா நோய் இருப்பவர்களுக்கு 1 கிராம் அளவுக்கு காலை உணவுடன் கூடி அதே போல் இரவு உணவுடன் கூடி சாப்பிடும்போது சிறிது சிறிதாக அவர்களுடைய செரிமான சக்தி அதிகரிக்கும். சிறிது சிறிதாக சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய நாட்டம் அதிகரிக்கும். மிக வேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலத்திலேயே அவர்களுடைய உடல் எடையும் மீண்டும் சரியதாகதை பார்க்கலாம். உணவை பார்த்தாலே வாந்தி எடுப்பது போல இருக்கின்ற அந்த ஒரு சூழல் மறைந்து போவதையும் பார்க்கலாம். இது இரண்டையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த கலிங்கத்திற்கு உண்டு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட நீரிழிவு நோயாளிகளுக்கு அல்லது இதய அறுவை செய்து கொண்டவர்களுக்கு இந்த வயிறு பார்த்தீங்கன்னா பானை போல இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கும். காலை 2 இட்லி தான் சாப்பிட்றேன், மதியத்திற்கு 1 கைப்பிடி சோறு நிறைய காய்கறிகள் உண்கிறேன், இரவு சப்பாத்தி தான் சாப்பிட்றேன், இருந்தாலும் என்னுடைய வயிறு மட்டும் பானை போல இருக்கிறது, வயிற்றில் மேல் ஏதோ ஒரு 5 கிலோ கற்களை வைத்து உட்கார்ந்து கொண்டிருப்பது போல இருக்கிறதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண். அவர்கள் மிக சுலபமாக இந்த கலிங்கத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு காய், உப்பு போட்டு பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு காயை 500 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு வேளை வெந்நீரில் கலந்து குடிக்க வேண்டும். அதே போல் இரவு ஒரு வேளை வெந்நீரில் கலந்து சாப்பிட வேண்டும். இதை ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவர்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு ஒரு பலூனிலிருந்து காற்றை எவ்வாறு எடுத்து விடும்போது வேகமாக வெளியேறுகிறதோ அதே மாதிரி வேகமாக வெளியேறி வயிறு நன்றாக ஃப்ளாட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அந்தளவுக்கு வயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற வாயு சம்பந்தப்பட்ட காரணிகளை நீக்குவதற்கு, குடலுக்குள் அடைந்து இருக்கக்கூடிய தேவையற்ற வாயு சம்பந்தப்பட்ட காரணிகளை நீக்குவதற்கு இந்த கலிங்கம் ஒரு மிகச்சிறந்த பொருள். எனவே நேயர்களே, இந்த கலிங்கத்திலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு காயை மருந்தாக அல்ல, ஒரு உணவாக ஒரு 250 மில்லிகிராம் அளவுக்கு உணவாக நாம் சேர்த்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.